குபேர படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தான் வந்து தனுஷ் உச்சக்கட்ட கோபம்னு கூட சொல்லலாம். ஆனால் கோபத்தை தாண்டி ரொம்ப கேஷுவலாக அது சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கனல் இருந்துகிட்டே இருந்தது. வந்து என்னென்னா, நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஒரு செங்கலை கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படியே சொல்லியிருந்தார். அது என்னென்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான் வந்து. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் இருக்குது. வேற ஒரு நடிகராக இருந்தால் வேற விதமாக வந்து கத்தி இது பண்ணியிருக்கலாம். இவர் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போன ஒரு விஷயந்தான். அது பெரிய வைரல் ஆச்சு. வந்து என்னன்னா, தொடர்ச்சியாக தனுஷ் பற்றிய வருகிற கான்ட்ரவர்சி, வதந்திகள், எது பண்ணாலும் தனுஷ் தனுஷ் தனுஷ்னு. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப நல கோர்ட்டில் எங்கே விவகாரத்து நடந்தாலும் அது காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவுக்குலாம் கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் கோலிவுட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும், ஏதாவது ஒரு நடிகைக்கு பிரச்சனை நடந்தாலும், இது நடந்தாலும், 10வது வரைக்கும் இந்த சுசித்ரா மாதிரி ஆட்கள்லாம் வந்து எரியிற நெருப்பில் வந்து ஒயிட் பெட்ரோலை வேற ஊற்றிட்டு போகிற கதையாக வந்து தனுஷ் பேரை வந்து சேர்த்துட்டு போனதுலாம் ஒரு பெரிய விஷயமாச்சு. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத தாண்டி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை தாண்டி ஒரு நடிகர் மேல் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வன்மம், இவ்வளோ பெரிய கோபம், அவர் வளர்றது பிடிக்கலையா? அந்த நடிகர் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரோல்ஸ் ராய் மாதிரியான ஒரு காரில் வர்றது உங்களால் தாங்க முடியலையா? ஏன்னா அந்த மனோபாவம் அதான் வரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கோட்டீஸ்வரனை பார்த்து கோவப்பட மாட்டான், புறாமப்பட மாட்டான். பிச்சைக்காரனை பார்த்து தான் கோவப்படுவான். நம்மள மாதிரி ரோட்டில் போன ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய் காரில் போகிறான், அவன் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேல இன்டர்வியூ கொடுக்குறான். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு வக்கர தொழிலாளர். இது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை இல்லாமலும் பேச மாட்டாங்க. ஏன்னா தனுஷ் அதுக்காக முழுக்க வந்து அவர் வந்து அப்படியே ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்ற இருக்கும். ஆனால் அதற்காக எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தொடர்ச்சியா ஏன் அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் வந்து அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு விவகாரத்துக்குள் மற்ற நடிகர் யாராவது ஒரு ஹீரோக்களாக இருந்தால் அன்னன்னு நேரத்துக்கு ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அன்னன்னு நேரத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கூட அது மாறி இருக்கும். ஒருவேளை அந்த விவகாரம் அமைக்கு போனாலும் போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஏன்னா கோபக்கார நடிகர்கள்லாம் உண்டு.